ஷாலோம், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்கள் என்று சொல்கிறார். அப்படியே 3வது அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படவும். ரைட், நல்லா கவனிங்க. இங்கேயும் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அங்க சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்றார். ஏன் என்று சொல்லி 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே இருந்த தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட காலம் போக 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 அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் பின்னடைவை கண்டு கொண்டு போகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காலம் போக 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 நீங்கள் பின்னடைவிலே போகிற வாழ்க்கை அல்ல. நீங்கள் காலம் போக 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 கடவுளுக்குள்ளே, தேவனுக்குள்ளே இன்னும் வல்லமையாய் பலப்படுகிற வாழ்க்கை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அநேகர் சொல்லுவார்கள், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நல்ல கடவுளுக்காக ஊழியம் செய்தேன், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நல்ல உற்சாகமாய் இருந்தேன், கடவுளுக்காக நான் உற்சாகமாய் கொடுத்தேன், ஆனால் இப்ப என்னுடைய அந்த வாழ்க்கை எல்லாம் குறைந்து நான் பின்னடைவில் இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்களா இருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தை, நீங்கள் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள், ஆவியிலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நோக்கி பேசுகிறார். என்னுடைய உள்ளான மனுஷன், இந்த ஆவி மனுஷன்ல நாங்கள் பலப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். நாளுக்கு நாள் எங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? உள்ளான மனுஷன், உள்ளான ஆவி மனுஷன் அவன் பலப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நீங்க பலப்பட வேண்டும். உடைய ஜெபம் நாளுக்கு நாள் கூட வேண்டும். கர்த்தரோடு இருக்கிற உறவு நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். இதன் சொல்லுகிறது, எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். அப்ப உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் இந்த உலகத்துல. நல்லா கவனிங்க, அவன் யார்? பிசாசு, எதிராளி. அவனை எதிராளி என்று சொல்கிறது. ஏன்? ஒரு காலம் நீங்கள் அவனுடைய இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த இருளின் ராஜ்யத்தை விட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க. இப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. அவனுடைய இருளின் ராஜ்யத்தை விட்டு ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. அதனால அந்த பிசாசானவன், இருளின் ராஜ்யத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் உங்க மேல அவன் கோபமா இருக்கிறான். உங்களுக்கு அவன் எதிராளியா இருக்கிறான். அதனால வேதம் சொல்றது, அவன் உங்களுடைய எதிராளி. அவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறானா, சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம், யாரை விழுத்தலாம், யாரை தள்ளலாம், இப்படி அவன் வகை தேடி கொண்டிருக்கான். எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குமா, இவன் வாழ்க்கைக்கு நான் போயிடலாமா, இந்த பிள்ளையை நான் விழுத்திலாமா, இவனை நான் கொண்டுலாமா, இப்படி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப இங்க பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அந்த எதிராளியாகிய பிசாசுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நின்று நீங்க ஜெயிக்கணும் என்று சொன்னா, இந்த உள்ளான மனுஷன்ல நீங்கள் பலன் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன், கஷ்டம், சண்டைகள், குடும்பங்களுக்குள்ள பிரிவுகள். அநேகர் சொல்வார்கள், என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படுகிறாங்களே இல்லை, என் பிள்ளைகள் நல்லா படிச்சு கொண்டு வந்த பிள்ளை திடீரென்று படிக்கிறாங்களே இல்லை, நான் இவ்வளவுதான் உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்னுடைய வருமானம் என் வீட்டுல தங்குது இல்லை. இப்படி அநேகர் பல போராட்டங்களுக்குள்ள, பிரச்சனைக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பின்பதாக ஒரு பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உங்களை எங்க விழுத்தலாம் என்று சொல்லி வகை தேடி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். உங்களோடு கூட அவன் போராடி கொண்டிருக்கிறான். இதை இன்றைக்கு அறியாத தேவ பிள்ளைகள் அவனுடைய பிடிகளுக்குள்ளே சிக்குண்டவர்களாய் இன்னும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீங்கன்னு சொன்னால்,
நீங்கள் அப்படிப்பட்ட பிசாசை எதிர்த்து நின்று ஜெயமெடுக்கக்கூடிய வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்கள் பலப்படுகிற பொழுது, உள்ளான மனுஷன் பலப்படுகிற பொழுது அப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் எதிர்த்து ஜெயம் எடுக்க முடியும். இல்லை நீங்க உள்ளான மனுஷனை நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னு சொன்னால், நான் பேசுவது உங்களுடைய உள்ளான ஆவி மனுஷனை குறித்து பேசுகிறேன். இந்த நினைப்பில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க நல்லா ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்ப உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது? எப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளான மனுஷன் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது? ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். சில சொல்லுவார், நான் ஆரம்பத்தில் நல்லா ஜெபிச்சேன் பாஸ்டர், இப்ப என்னால் ஜெபிக்கவே முடியல. ஏன்? ஒரே சோர்வு, ஒரே பலவீனம். நான் ஆரம்ப நாட்கள் பைபிளை அப்படி வாசிப்பேன், விரும்பி வாசிப்பேன். இப்ப என்னால் வாசிக்கவே முடியல. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட என்னால் வாசிக்க முடியல. இப்படி இன்றைக்கு அனைவர்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், பிசாசானவன். அவன் உங்களை எங்க விழுங்கலாம்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனை நீங்க ஜெயிக்கணும்டா, நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் நீங்க பலப்படணும். இந்த வல்லமையாய் பலப்படுவதற்கு நான் 2 காரியங்களை, பல காரியங்கள் இருக்கிறது, நேரம் போதாது, 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க கவனமாக கவனிங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க விடுதலை பெறுவதற்கு, இப்படிப்பட்ட பிசாசுடைய பிடிகள்ல இருந்து அல்லது பிசாசுடைய தந்திரங்கள்ல இருந்து, அவனுடைய பிரச்சனைகள்ல இருந்து, போராட்டங்கள்ல இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது ஜெயம் எடுப்பதற்கு நான் 2 காரியத்தை சொல்லுகிறேன். மிக முக்கியமான காரியம். ஒரு வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நீ சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகருக்கு என்ன பிரச்சனை சொன்னா, சில நேரங்களில் பிசாசானவன் ஜனங்களுக்குள்ள சோதனையை கொடுப்பது மாத்திரம் அல்ல, பிரச்சனைகளை கொடுப்பது மாத்திரமல்ல, அது சில நேரங்களில் இது தேவன்தான் எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பிழையான அறிதலை ஜனங்களுக்குள்ள விதைக்கிறான். இன்றைக்கு ஜனங்கள் நினைக்கிறாங்க, ஓ இந்த பிரச்சனை எனக்கு கடவுளால வந்திருக்கு போல இருக்கு, இந்த பிரச்சனையை கடவுள் எனக்கு அனுமதிக்கிறார் போல இருக்குது, அவர் என்ன சோதனைக்குள்ள நடத்துகிறார் போல இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வாழ பழகி கொண்டு விட்டார்கள். ஆனால் அந்த போராட்டத்தை, பிரச்சனைக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசானவன், ஒரு சத்ருனுடைய கிரியை அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இவர்கள் நினைக்கிறார்கள் என்ன, இல்ல கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், கடவுள் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி என்னை கணக்கில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தான் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவன் உங்களை சோதனையினாலே பாதிக்கிறவர் அல்ல, பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை துன்பப்படுத்துகிறவர் அல்ல. பிரச்சனையோடு வருதென்றால் அதுக்கு பின்பதாக அதனுடைய எதிராளி, உங்களுடைய எதிராளி பிசாசு அவன் இருக்கிறான் என்றதை மறந்துடாதீங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை, சரியான சத்தியத்தை கேளுங்கள். சத்தியத்தை கேட்கிறோம் என்றால் வேதம் சொல்வது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த சத்திய ஆவியானவரை கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்க, நீங்க எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. எது சத்தியம் நீங்க வெளிப்படுத்துங்க, நீங்க என்னோடு பேசுங்க என்று சொல்லி அவரை கேட்கிற பொழுது அந்த ஆவியானவர் உங்களை சரியான சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்கிற பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து, போராட்டங்கள் இருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள். விசுவாசிக்கிறவங்களாம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இரண்டாவது ஒரு காரியத்தில் நேரம் போகிறபடியால் மிக வேகமாக நான் சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் களத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. ரைட். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஆரம்ப நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நல்ல பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாய் அபிஷேகத்திலே நிரம்பி ஜெபிக்கிற பழக்கமுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை மறந்து விட்டார்கள். இன்னைக்கு அநேகருக்கு அபிஷேகம் என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் சொன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகுமா, முறிந்து போகும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர்.
அங்கே வாசிச்சோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒன்று, நீங்க சத்தியத்தினால அறிந்து நீங்க சத்தியத்தின் நிமித்தம் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க எங்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்களோ அங்க நீங்க விடுதலையை பெற்றுக் கொள்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், பிரச்சனைகளா இருந்தாலும், போராட்டங்களா இருந்தாலும், கடனா இருந்தாலும், பிரிவினைகளா இருந்தாலும், சமாதானம் இல்லையா, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வருகிற பொழுது அங்கே விடுதலை உண்டாகிறது. ஆவியானவர் வருகிற பொழுது அங்கே விடுதலை உண்டாகிறது. பிசாசானவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் நீங்க இருந்தாலும், பிசாசானவங்களை கட்டப்பட்டு இருந்தா கூட நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கிற பொழுது அங்கே ஆவியானவர் கடந்து வருகிற பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டாகிறது. நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் எத்தனை வருடம் மறுமானால் நீங்க போராட்டத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னை விடுதலையாக்குவதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. அவரை கூப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை நீங்க வாங்க. உங்களோட தொழில கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரை என் தொழில நீங்க வாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை என் படிப்புல நீங்க வாங்க. கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. அவர் இல்லாம உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வருகிற பொழுது விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு நீங்க உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும். இன்னைக்கு அநேக திருச்சபைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருக்கு நேரம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. எப்படி அப்ப அவருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும்? எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும்? எப்படி அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள்? சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வருகிற இடத்துல விடுதலை உண்டு. அன்றைக்கு சிம்சோனை கட்டி வைத்திருந்தார்கள். சொல்லுது, அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற பொழுது நூலை போல பொசுங்கினதா, அந்த கட்டுகள் எல்லாம் உடைந்ததா. தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் வந்தா நீங்கள் எப்படிப்பட்ட கட்டுல இருந்தாலும் அந்த கட்டை ஆவியானவர் உடைத்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவரை கூப்பிடுங்க, உங்களுடைய குடும்பத்தில் அவரை கூப்பிடுங்க. நீங்க எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு நீங்க இருந்தாலும் இன்றைக்கு அவரை கூப்பிடுங்க. இந்த நேரத்தில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவரை கூப்பிடுங்க. ஜெபங்கள் அவரை கூப்பிடுங்க. பைபிள் வாசிக்கிற பொழுது அவரை கூப்பிடுங்க. ஆவியானவரை நீங்க கற்றுத்தாங்க, கேளுங்க. அவரை கூப்பிடுங்க. ஒரு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருக்கு இடத்தை கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கி உங்களை ஒரு ஆசீர்வாதமான, ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே உங்களை நடத்த அந்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் உங்களோட பேசலாம், ஆனால் நேரம் போதாது. நிச்சயமாக சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை விடுதலை அடைய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை அடைய வேண்டும். நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும். சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு ஆவியானவர் இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சொல்கிறதான காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நான் பேசுகிறேன். நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதே ஆவியானவருடைய திட்டமாக இருக்கிறது. இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க? ஒருவேளை பிசாசின் பிடிகளோடு இருக்கிறது போல நீங்க உணர்றீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாத நிலைமையை உணர்றீங்களா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே அடிக்கடி பிரச்சனைகள், ஒரு சமாதானம் இல்லை, தொழில ஒரு விருத்தி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, கஷ்டங்கள், வறுமைகள், கடன்கள், இப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. உங்கள் எதிராளியாகிய பிசாசன் ஒருவன் இருக்கிறான். அவனை நீங்கள் எதிர்த்து ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்பதாக பவுல் சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் வல்லமையில பலப்படுகிற பொழுது அவனை நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் ஜெயிக்க முடியும். உங்களுடைய ஆவி மனுஷனை, உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். நல்லா ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க ஆரம்பிங்கள். பரிசுத்த வேதாகமத்தை சத்தியத்தை வாசியுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை வாசித்து வாசித்து, வசனத்தை வாசித்து வாசித்து அந்நிய பாஷைகளை ஜெபிக்க ஆரம்பிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கட்டுகளும், அது பில்லி சூனியமா இருந்தாலும் சரி, மந்திரங்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிசாசுடைய பிடிகளா இருந்தாலும் சரி, எல்லாம் உடைக்கப்படும். ஒரு விடுதலையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் விடுதலை அடைய போறேன், என் குடும்பம் விடுதலை அடைய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷைகளை ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. அபிஷேகத்துல ஜெபிக்கிற போது அபிஷேகத்தினால நுகங்கள் உடைக்கப்படும், பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படும். நீங்க விடுதலையை பெற்றுக் கொள்வீங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் விடுதலையை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
பரிசுத்த ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு. நான் பேசிக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்கள் மீதும் உங்கள் மேலும் அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது பரிசுத்த வல்லமையை நீங்க இருக்கிற இடத்துல நீங்க உணர்வீங்க. அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இவருடைய வாழ்க்கையிலே இவருடைய குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு எப்படி பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்த அத்தனை பேர் மீது கடந்து வந்தாரோ, அதே போல இவர்கள் மீது ஒரு வல்லமை இப்பொழுதே நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட போராட்டத்திலும் பிரச்சனைகளும் இருந்தாலும் இப்பொழுது அவைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நான் பேசுகிறேன். ஒரு அக்கினி அபிஷேகம் இவர்களை நிரப்பட்டுக்கும். உடைய பிள்ளைகள் விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளட்டுக்கும். தன்னுடைய வாழ்க்கையில பிசாசானவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டாகட்டுக்கும். தங்களுடைய உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இவர்களுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிரச்சனைகளும் மாறட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.